Hello friends, welcome to Mahi Kitchen Tamil. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா பாவக்காய் வச்சு பக்கோடா தாங்க செய்ய போறோம். இந்த பக்கோடா வந்து நம்ம பேக்கரியில வாங்கி சாப்பிட்டப்போ அதே டேஸ்ட்ல வீட்ல எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. பாவக்காய் பக்கோடா செய்யறதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ பாவக்காய் எடுத்துர்க்கேன். அந்த பாவக்காய் வந்து நைஸா கட் பண்ணி எடுத்துங்க. உள்ள சீட் எல்லாம் எடுத்துடலாம். இப்போ நம்ம கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் போல இது நல்லா ஊறட்டும். அதுக்கு அப்புறம் நம்ம வடிச்சிட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது கசப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாத்தீங்கன்னா பாவக்காய் ஊற வச்சு ஒரு 20 நிமிஷம் போல ஆயிடுச்சு. இந்த பாவக்காவை தண்ணில இருந்து வடிச்சிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம நம்ம மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்குங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா தான் நல்லா அந்த பாவக்காயில் ஒட்டி பிடிக்கும். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களோட கார சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு பாதி லெமனை இதில் புளிஞ்சு ஊற்றிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். தேவைப்பட்டால் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி தெளிச்சிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி தெளிக்காதீங்க. அப்படியே ட்ரையாக இருக்கணும் பார்க்குறப்ப. அவ்வளோதாங்க, மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயும் சூடாகிடுச்சு. நம்ம ஒன்று ஒன்றா போட ஆரம்பிக்கலாம். இப்போ கையில் இது மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க. ஒரே முட்டை அப்படி போட்டிங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். வேகிறதுக்கு லேட் ஆகும். அந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வெந்து வந்துடுச்சு. லைட்டாக நம்ம திருப்பி விடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். அப்படி எடுத்திங்கன்னா தான் வந்து சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இப்போ அது கூடவே வந்து நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயில் உள்ள சடசடப்புலாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். பேலன்ஸ் இருக்க எல்லா பாவக்காவையும் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, சுவையான பாவக்காய் பக்கோடா ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மஹி கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Even when you feel low, you can still go. Even when you feel slow, you can still go. Even when there's no hope, you can still go. I never answer to no, man, I still go, go, go.